வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அனைத்து திட்டங்களின் மொத்த மதிப்பு 13,041 கோடி ரூபாய் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிஷா மற்றும் மேற்கு வங்கத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்களில் கும்மிடிப்பூண்டி, கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும், கரக்பூர், பத்ரக் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் அடங்கும். மொத்தம் 9,450 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டங்களால் தேசிய அளவிலான ரயில் பாதை கட்டமைப்பின் நீளம் 410 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரிக்கும் என்றும், புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் 2030-31 ஆண்டிற்குள் முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் 22ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையின் முசாஃபர்பூர் சோன்பர்சா பிரிவை 3,590 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கொல்கத்தா தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் சமூக ஊடகத்தில் இவர்கள் கூறியுள்ளனர். கொல்கத்தா நகரின் புது மார்க்கெட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 9 பேர் உயிர் இழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கொல்கத்தா காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து விசாரணையை தொடக்கியுள்ளது. இந்தியா 6 முதல் 8% அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதை தற்போது உலகமே அங்கீகரிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உத்தரப்பிரதேஷ், ஜப்பான் முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவில் பொதுத்துறை முதலீடுகள் தற்போது $130 பில்லியன் அளவிற்கு பிரமாண்டமாக அதிகரித்து இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதையும், விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இம்மாநாட்டில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உலகின் உணவுக் கூடையாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். சாகுபடி செலவை குறைக்கும் வகையில் வேளாண் துறையில் இயந்திரமயத்தை அரசு ஊக்குவித்து வருவதாகவும், வேளாண் ஆராய்ச்சி முடிவுகள் நேரடியாக விவசாயிகளுக்கு சென்று சேருவதை உறுதிப்படுத்த சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று சிங்கப்பூர் சென்று சேர்ந்த வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனுடன் இணைந்து சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகத்தின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதற்கிடையே அமைச்சர்கள் நிலையிலான வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் இன்று சிங்கப்பூர் சென்றுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தருவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்கள் பற்றிய மாநாட்டில் அவர் பேசுகையில், உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டில் தரம் குறித்து எந்தவித சமரசங்களும் இராது என்றார். கடுமையான வானிலை மற்றும் மண் சரிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இடையில் இமயமலை பகுதியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்களை அமைப்பது மிகவும் கடினம் என்றும், இப்பிரச்சனைகளை சமாளிப்பதில் தொழில்நுட்பங்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள். தென்மண்டல சபையில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளம் ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இடம்பெற்றுள்ளன. இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் தென்மண்டல சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மண்டல சபையின் கீழ் தலைமைச் செயலர்கள் நிலையில் நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களால் எழுப்பப்படும் பிரச்சினைகளில் நிலைக்குழுவில் விவாதிக்கப்பட்டது போக இதர பிரச்சினைகள் மண்டல சபை கூட்டத்தில் விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்பதன் அடிப்படையில் நாடே ஓரணியாக செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் எண்ணத்தை நிறைவேற்றுவதில் மண்டல சபைகள் முக்கிய பங்களித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ள ஏதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார், ஓட்டுநர் மற்றும் மாதம் 75,000 ரூபாய் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாக முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இதை தெரிவித்தார். வடசென்னையில் 400 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பின்படி தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக் கூட்டத்தில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டார். அவையில் சபாநாயகரின் அனுமதியின்றி பேசுவதையும், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து கருத்து வெளியிடுவதையும் உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ மற்றும் சட்டப்பேரவைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளுக்கு இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் மற்றும் தெர்மோகோல் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாடு குழுமம் அறிவித்துள்ளது. சிலைகளுக்கு வண்ணம் பூசவும், சிலைகளை அலங்கரிக்கவும் சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித் துறையில் முன்கூட்டியே பதிவு பெற வேண்டும் என்றும், சிலைகளை கரைக்கும் போது உரிய நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவாலா உள்ளிட்ட இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெற்ற முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 372 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 206 ரன்னுக்கு ஆட்டம் இழந்து தோல்வி அடைந்தது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொழும்புவில் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இளையோர் கவுன்சில் கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கி உள்ளது. புதுமை படைப்புகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதில் இளையோர் சக்தியின் பங்கு எனும் கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளிகள் கலந்து கொண்டு இளையோர் சக்தி குறித்த கூட்டறிக்கை ஒன்றை விவாதங்களின் அடிப்படையில் தயாரிக்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் ஒரு நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது.
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.